ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்னென்னு பார்ப்போமா? ஸோ இது வந்து பார்ட் 4A ஆர்டிக்கல் 51A கீழே 11 டியூட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 51A இருக்கிறதுல ஃபஸ்ட்டு என்னாச்சு அப்படின்னா காங்கிரஸ் வந்து பீரியடில் இருக்கும்போது ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு போட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து 8 இது ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனால் அதில் எல்லாத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணல. பட் தே கிரியேட்டட் ஒரு நியூ பார்ட் க்ரியேட் பண்ணி, ஏன்னா பார்ட் 4 சேர்க்கணும், ஆல்ரெடி பார்ட் 4 இருக்குங்கிறனால 4A அப்படின்னு கொண்டு வந்து அதுக்குள்ளே வந்து நமக்கு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 10 டியூட்டிஸ் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 51AK அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணாங்க. ஸோ அது என்னலான்னு பார்ப்போமா? டு அபைட் பை த கான்ஸ்டியூஷன் and respect the ideals and institutions of the national flag and national anthem. செகண்ட் வந்து அந்த ஐடியல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். தேர்டு வந்து சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும். நாலாவது நேஷ்னல் சர்வீஸ்க்கு கூப்பிட்டாங்கன்னா போய் நம்ம டிஃபெண்ட் பண்ணி நம்ம கண்ட்ரியை காப்பாற்றணும். அஞ்சாவது ஹார்மோனியாக இருக்கணும், காமன் பிரதர்ஹுட்டாக இருக்கணும், விமனை வந்து தப்பாக வந்து பேசக்கூடாது. அதுக்கப்புறம் 6th ஒன் வந்து ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். அதுக்கப்புறம் 7th ஒன் வந்து என்விரான்மெண்ட், நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. 8th ஒன் வந்து சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்குவைரி அண்ட் ரீஃபார்ம். அதுக்கப்புறமா 8th ஒன் அடுத்தது வந்து வந்து என்னென்னா சேஃப்கார்ட் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அப்சர்வ் வயலன்ஸ். அப்புறம் ஜே வந்து excellence of the individual so that and the nation also achieves in a higher level. Last 11th one வந்து என்ன அப்படின்னா provide opportunities for the education of the child. ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி அப்படின்னு ஒன்று ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க. எப்போன்னு பார்த்தா 1999 அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை என்ஃபோர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு அவங்களோட ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி தெர் ஆர் லீகல் மெஷர்ஸ் அப்படின்னு ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷ்னல் ஹானர் ஆக்ட், நேஷ்னல் ஃப்ளாகோ நேஷ்னல் கான்ஸ்டியூஷனோ எதையாவது நம்ம தப்பாக இது பண்ணுறதுக்கு சிவில் ரைட்ஸ் ஆக்ட். இது வந்து என்ன அப்படின்னா கேஸ்ட் ரிலீஜன் பற்றி தப்பாக பேசினா, அதே மாதிரி கம்யூனல் எனிமிட்டி இது பண்ணுற லாஸு. அதுக்கப்புறமா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 இருக்குது, அந்த மாதிரி சொன்னாங்க. ஜேஎஸ் வர்மா யாருன்னு பார்ப்போம். இவர் வந்து 27th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவர் வந்து ஒரு சூப்பரான ஜட்ஜு. இவர் முன்னாடி வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் சேர்மனாகவும் ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி ரிப்போர்ட்டோட சேர்மனாகவும் இருந்திருக்காரு. இன்னொரு கமிட்டி கூட இருக்குது, ஜேஎஸ் வர்மா கமிட்டி அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அதில் வந்து அவர் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரிபியூனல் யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு.